டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை 1 யோவான் கடிதம் 2வது அதிகாரம் 12-18 வசனம், சிறப்பாய் 17வது வசனம். உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகிறது, ஆனால் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோர் என்றும் நிலைத்திருக்கிறார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்று யார்? கடவுளை திருவிழா அன்று பகல் கடவுளை வார்த்தை தியானிக்கிறார். என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்த இடைவிடாது ஜெபிக்கிறவர், நம்முடைய உடலை பரிசுத்தபடியாக உயிருள்ளபடியாக ஒப்புக் கொடுக்கிறவர் தான். ஏனென்றால் எல்லாம் உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து எல்லாம் அழிந்து போகிறது, மறைந்து போகிறது. நாம் செய்கிற கடவுளுடைய காரியங்கள், அன்பு, மகிழ்ச்சி, கடவுளுடைய பண்புகள் தான் அந்த நிறைவேற்று என்று நிலைத்திருக்கும். அது ஒன்றுதான், கடவுளுடைய பிரசனம் ஒன்றுதான் நிலைத்திருக்கும். எல்லாம் மறைந்து போகிற இந்த வேளை நாம் ஆண்டவருக்குள் நினைத்திருந்து, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நினைத்திருக்க பாய்டிங் ஹில்தைய மார்க் 10:33 சொல்ல, இறுதி வரை நிலைத்திருக்கிறவன் பாக்கியவான். இந்த ஆண்டவருடைய விருப்பத்தை இறுதி வரை நிலைத்திருந்து திருவத்தை நிறைவேற்றும் போது நாம் நிறைவே ஆசிரியப்போம். சிரிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரை, உடைய திருவிழத்தை உடைய ஒரு நாள் நிறைவேற்றி சித்தத்தின்படி எங்கள் அன்றாட உணவை தாரும். அப்படி நிறைவேற்றி அதன் வழியாக மறைந்து போகிற இந்த உலகிலிருந்து அழிந்து போகிற இந்த உடல் அழியாமை சாவுக்கு இந்த சாகமை அணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல ஆமென்.